எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாஸ்ட் வீடியோ வந்து நைட்டியோட ஆல்ட்ரேஷன் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ. இது வந்து ஆம்கோல் சைடு நம்ம கட் பண்ண பீஸு. அதை தான் வந்து நமக்கு நெக்குக்கு திருப்புறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணல. இந்த டைப் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை சரியாக வரல அப்படின்னா இந்த டைப்பு வந்து நீங்கள் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ண சைடை, அதாவது நம்ம ஃபோல்டிங் சைடே அப்படி வச்சுட்டு நெக்கு ஷேப்பை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே சேம் சைஸுன்றதுனால நம்ம சேமாகவே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாகவும் அதுக்கு தனியாகவும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டணும். ஏன்னா வந்து நம்ம லைட்டாக ஒரு சிங்கிள் ஃபோல்டு தான், டபுள் ஃபோல்ட் கிடையாது. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது பிசுறு வெளியே தெரியாது. சப்போஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்மிங் கூட பண்ணிக்கலாம், லைட்டாக பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் தெரியும், அதனால் எம்மிங் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த கட்டிங் வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 3 மீட்டர் இல்லை 4 மீட்டர்ஸ்க்குள்ளே, அதாவது எப்படின்னா நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு கிளாத்து வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி கிளாத்து வந்து வாங்கி பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியுமா? அகலம் அதிகமாக இல்லையே, நீளம் மட்டும்தான் இருக்கும் சில இதில். அது மாதிரி இருக்கும்போது நைட்டிக்கு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து ரைட் சைடு வச்சுட்டு நம்ம ராங் சைடு திருப்ப போகிறோம். 2 பீஸும் சேம் தான். நெக்குக்கு வந்து இந்த பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே போல் தான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கிராஸ் பீஸு வந்து சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சரியான பொசிஷனில் என்னால் பண்ண முடியல, இல்லை அந்த நெக்கு ஷேப் சரியாக இல்லை அப்படின்னு கூட சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி டைப் வந்து பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். சேம், அதாவது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே சேம் தான். அதனால் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது பீஸ் போட்டு தைக்கணுமான்லாம் கவலைப்பட தேவையில்ல. இதில் நான் எந்த டிசைனும் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பைப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நெக்கில் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஒயிட் கலர் பைப்பிங் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை பிளாக்கு. ஓகே, இந்த கலருக்கு அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஒரு சைடு மட்டும் உள்ளே வந்து நான் ஃபோல்ட் பண்ணி, அதாவது நம்ம வெளி சைடு ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். இன்னொரு சைடு இருக்கிறத ஸ்டிச் பண்ணாமல் நம்ம வந்து நெக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து பிசுறு இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைப்பில் பண்ண போகிறோம். நான் அந்த வீடியோ கூட என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து பேக் போர்ஷனு. அந்த சைடு எடுத்து வச்சுட்டு இப்போ 2 ரைட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துட்ட பண்ணணும். அப்போ பண்ணும்போது நெக்கு சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கேப் விழும். அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இடத்துட்ட பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு கையால் நல்லா அழுத்திட்டு பண்ணிங்கன்னா அந்த இடத்துட்ட பிசுறு இல்லாமல் நீட்டாக நம்மளால் நெக் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண முடியும். 1/2 இன்ச்சு 2 ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். இப்போ டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அது போயிடும். இப்போ அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் பண்ணணும். உள்ளே திருப்பி பார்த்தா தெரியும், இந்த ஷோல்ட்ரு வந்து பாதி ஷோல்ட்ரு வந்து க்ளீனாக மூடி இருக்கும். இப்போ இந்த பொசிஷன் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து நம்ம உள் பக்கமாக தள்ளிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்க வேண்டியது தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட நகருதுன்னு நினச்சிங்கன்னா பின்னு கூட அங்கங்கே வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நகர்ற ஃபீலிங்கும் இருக்காது. டக்குன்னு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நெக்கு வந்து மேலே டாப் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெடெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாட்டம் சைடு இது சென்டர் பீஸு, சைடில் 2 பீஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது கீழே இருக்கிற பீஸ் வந்து பெருசாகவும் மேலே இருக்க பீஸு சின்னதாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கீழே அகலம் கரெக்டாக
வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா மேலே அகலமாக இருக்கும், கீழே வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இது மாதிரி கட்டிங் போடும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக 3 பீஸுக்கும் 1, 2, 3ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது எந்த பீஸும் மாறாமல் இருக்கும். அப்புறம் ஹிப் போர்ஷனுக்காக நம்ம மார்க் பண்ண 9 இன்ச்சஸை வந்து மேலேயும் பேலன்ஸ் இருக்கிறத இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் லைஃப் வந்து இருக்கும். ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி சப்போஸ் எங்கேயாவது மாட்டி கிழிஞ்சிருச்சுன்னா கூட நமக்கு 2 ஸ்டிச்சஸ் இருந்ததுன்னா சீக்கிரம் பிரிச்சுக்கிட்டு வராது. ஒரு சைடு நான் கிளாத்து வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ 2வது சைடும் அதே சேம் மெத்தடிலே நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் சேமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இதே மாதிரி தான் நம்ம இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பீஸ் வரும், பேக்கில் ஒரு 3 பீஸ் வரும். இதை வந்து 6 பேனலாக கூட சொல்லுவாங்க. இதில் நான் சுடிதார் கூட கன்வெர்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து இப்போது ஒரு நைட்டிக்கு சரி நைட்டி டைப்பு வேண்டாம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு கவுன் டைப்பில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் கிளாத்து வாங்கும்போது ஒரு 19க்கு மேலே வந்து அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கீழே அகலம் கிடைக்காது. அதாவது பன்னா சைஸுன்னு சொல்லுவாங்க. அந்த சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுவே நீங்கள் வந்து ஒரு சாரியில் கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இன்னும் நல்லா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக நம்ம கிளாத்து வந்து ஒரு 100 rupees 1 மீட்டர் அப்படின்ற கிளாத்து வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்லீவ் சைடு கட்டிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து ஒரு நைட்டிக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூட இதை ஷால் போட்டு கூட கீழே உள்ளே ஒரு பேண்ட்டு போட்டு கூட நீங்கள் போகலாம். இது வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அதை வந்து மடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து சரிசமமாக இருக்காது. ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணியிருக்கனால கீழே சரிசமமாக இருக்காது. அப்போது என்ன பண்ணணும், அதை சரிசமமாக பண்ணிவிட்டு சைடில் வந்து லைட்டாக கர்வ் கொடுத்து கட் பண்ணணும். அதாவது 1 இன்ச்சுக்கு வந்து லைட்டாக கர்வ் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக அந்த பெண்டு கொடுக்கறதும்போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதே போல் அடுத்த பீஸும் நம்ம பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சென்டரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு லைட் கர்வ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனை எடுத்துகிட்டு, அதாவது டாப் போர்ஷன் ஃப்ரண்ட்டு பேக் எடுத்து வச்சுட்டு ஹிப் போர்ஷனை வந்து ரைட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடு வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அதே சேம் மெத்தடு தான் பேக் சைடுக்கும். இது போல் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது 2 ஸ்டிச்சஸ் போடுங்க. கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஏதாவது அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டாப் போர்ஷனில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பாட்டம் போர்ஷனில் தான் சேஞ்சஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டு. ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு சென்ட்ரு பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பின்னு வந்து சப்போஸ் எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் பின்னு யூஸ் பண்ணி, பிகினராக இருக்கீங்க எனக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸு உங்களுக்கு வரணும். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. கட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எங்கெங்கெல்லாம் கட்டு கொடுத்துருக்கோனோ அந்த இடத்துக்கிட்டேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். நான் வந்து ஷோல்ட்ரு முடிகிற இடத்துக்கிட்டேருந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்பயும் வந்து ஆம்கோல் சைடு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கு லைட்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுல கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சேம் டு அதர் சைடு, அதாவது இந்த சைடு எப்படி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிங்களோ அதே போல் அடுத்த சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து இதை சொல்லி கொடுத்துருக்கேன்.
இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து புரியல இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது அதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது என்ன ஒரு வீடியோ போடும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. அதாவது அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கண்டினியூவாக பார்த்துருந்தா என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்னு தெரியும். ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லாதனால ஓகே நம்ம நல்லபடியாக தான் போடுறோம் அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் சைடு வந்து சரிசமமாக எடுத்து மடிச்சுட்டு எவ்வளோ ஸ்லீவோட ரவுண்டு இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்ட இடத்துக்கிட்ட பாயிண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணணும். அதே போல் ஹிப் போர்ஷன்லேயும் நம்ம நாச்சஸ் போட்டிருக்கோம், அந்த இடத்துக்கிட்டையும் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கோடு போட்டுக்குங்க. ஹிப்லேருந்து கீழே வரும்போது லைட்டாக பெண்ட் கொடுத்து அப்படியே 1/2 இன்ச்சுக்காக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரணும். இதையே வந்து நீங்கள் அடுத்த சைடும் இதே மார்க் தான். ஸ்லீவோட ரவுண்டு, ஹிப்பு எல்லாத்தையும் செஸ்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சப்போஸ் வந்து கிளாத்து சுருங்கினாலோ இல்லை வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம கொஞ்சம் குண்டாயிட்டா கூட ஒரு ஸ்டிச்சஸ் பிரித்து விட்டுக்கலாம் நம்ம. ஆனால் இதில் நைட்டிலலாம் அது மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது. சில நைட்டி கரெக்டாக இருக்கும், சில நைட்டி வந்து போக போக ஒரு மாதிரி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் கிளாத்து வாங்கி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடையில் வாங்கி போடுறது பிடிக்காம போயிடும். நான் வந்து கடையில் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். நானாகவே வந்து எனக்கு தேவையான கிளாத்தை நானே வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். இது வந்து கீழே ஃபோல்டிங் டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இதுதான் ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.